இப்போ நம்ம வந்து 900 கண்டி அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். பார்க்கிங் ஏரியாவுக்கு இந்த வழியாக தான் வந்தோம். இங்கே வந்து பார்க்கிங். இந்த இடத்துல இருந்து நம்ம ஜீப்பில் போகணும். மேலே வந்து ஓன் வண்டி எதுவும் போக முடியாதாங்க, ஜீப்பில் தான் போகணுமா. ஒரு ஜீப்புக்கு வந்து 1200 6 பேர் வரையும் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மேலே போயிட்டு அங்கே தனியாக 200 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டினாங்க. ஸோ டோட்டலாக ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு 400 வந்துடும். அதுக்கு முன்னாடி ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்டு போகலான் இருக்கோம். பிரெட் ஆம்லேட், லைம் ஜூஸ். இன்னைக்கு கொஞ்சம் வெயில், லைம் ஜூஸ் குடிக்கிறது அப்படியே கூலாக உள்ள இறங்குது. 3 பிரெட் ஆம்லேட், 3 லைம் ஜூஸ், 150 பில்லு. அடுத்தது மேலே கிளம்ப போகிறோம். ஒரு வண்டிக்கு 6 பேர், இன்னும் 3 பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து அவங்களோட கம்பைன் பண்ணி போயிடலாம். இந்த ஜீப்பில் தான் போக போகிறோம். ஓகே, ஏறு போகலாமண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா போகிறக்கு 3 கிலோமீட்டர், ரிட்டர்ன் வரக்கு 3 கிலோமீட்டர். ஃபுல்லுமே ஆஃப் ரோடு தான். சாமி ஒன்றும் முடியல. சரியான ஆஃப் ரோடு. கண்டிப்பாக ஓன் வெஹிக்கிள் உள்ள நகர கூட முடியாது. அங்கேயே பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு வண்டியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. கீழே வரும்போது ஒரு 3.5 கிலோமீட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. கிளாஸ் பிரிட்ஜ் அது இல்லாமல் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். கீழே 200, இங்கே 200 தானுவா. ஆனால் கீழே ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்குனாங்க. பட் அந்த பிரிட்ஜோட லென்த் இங்கே வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால மேலே வந்துட்டோம். இதுதான் வந்து வர வழி. ஜீப்பெல்லாம் இங்கே நிற்குது. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200, 5 வயசுலேருந்து 12 வயசுனா 100 டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு, ட்ரீ டாப் வியூ பாயிண்ட், ஆர்ச்சரி ஷூட்டிங், கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸ், ரோப்ளே ஏரியா 5 சேர்த்து 200 மேலே போயிடுவோம். நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதிலே தான் அப்படியே நடந்து ஏறணும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடம். ஆனால் ஏறதுக்குள்ளே போதும் ஆகி நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ கிட்ஸோட வந்தோம்னா இது பண்ணிக்கலாம். வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைஃபிள் ஷூட்டிங் இருக்குது. ரைஃபிள் ஷூட்டிங் வந்து 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகுன்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். 200 என்ன வருதோ அதே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டோம். இதுதான் வந்து ட்ரீ டாப் ஏரியா. ட்ரீ டாப்புக்கு சைடில் தான் கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஃபுட்வேர். என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுத்து போயிட வேண்டியதான். கிளாஸ் பிரிட்ஜில் காலை வச்சாச்சு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சிக்கிம் போயிருக்கும்போது இதை வந்து பண்ணணும். சிக்கிமுக்கும் நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். உண்மையாலுமே செம்ம பிளேஸ். இங்கே பாருங்கள் கீழே எவ்வளோ தூரம். நம்ம கீழெல்லாம் பார்க்கவே கூடாது, மேலேயே பார்த்துட்டு அப்படியே வந்துடணும். இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தோட்டம் தான். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிளாஸ் உடஞ்சதுன்னா இன்னும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வீக் மாதிரி வந்தோம்னா கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்கெண்டுங்கனால நல்ல ரஷ்ஷாக இருக்குது. இங்கே டோட்டலாக பார்த்திங்கன்னா 102 ஜீப் இருக்கான். எல்லா ஜீப்பும் ரன்னிங்லேயே தான் இருக்குது. கீழிருந்து மேலே வந்துக்கிட்டே தான் இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இருந்து நம்ம வந்தோம்னா இந்த லாஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு குரூப் வந்து அவங்களே வந்து மொபைல் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. வேறு லெவல்னு தான் சொல்லணும். நான் கீழே காட்டுறேன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பள்ளம். இங்கேருந்து விழுந்தோம்னா என்னன்னு யோசிச்சு பாருங்கள். கீழே வந்து ஃபுல்லும் ஆங்கில் தான் பாருங்கள். இந்த கேப்பில் வந்து நம்ம கால் அப்படியே உள்ளே போச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவோம். தைரியம் இல்லாதவங்க வர்றதுக்கு கொஞ்சம் பயந்துக்குவாங்க. உண்மையுமே சூப்பர் நல்ல லொக்கேஷன். ஆனால் இந்த பிரிட்ஜில் வந்து லாஸ்ட்டில் போய் அங்கே இருக்கிற மலையெல்லாம் பார்க்குறது, கீழே இந்த பள்ளத்தாக்கு பார்க்குறதுலாம் சூப்பராக இருக்குது. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக ட்ரீ டாப்புக்கு வந்து மேலே போயிடலாம். இது மேலே ஏறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிரும் போல் இருக்கு. 1 2 3 4 ஃப்ளோர் ஏறுன்னு அந்த பக்கம் போகணும். நல்லா மரத்து மேலே வந்து தனியாக கட்டியிருக்காங்க. நல்ல வியூ இருக்கும். ஓகே, ட்ரீ டாப் வியூ பாயிண்ட். தயவுசெய்து யாரும் பண்ணிடாதீங்க. ட்ரீ டாப் வந்தாச்சு. நல்ல வியூ, நல்ல ஹைட்டு. இங்கே தான் ஆமாங்க இப்போ போயிட்டு இந்த கிளாஸ் பிரிட்ஜ். அதுவே ஹைட்டாக தெரிஞ்சுது. இங்கே மேலே வந்து பார்த்தா எவ்வளோ இது தெரியுது பாருங்கள். செம. இது பார்த்தீங்கன்னா இந்த மரத்து மேலேயே கட்டியிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஜென்டில்மேன் படத்தில் வந்து கவுண்டமணியோட ஒரு காமெடி வரும். தலைகீழாகத்தான் குதிப்பேன் பாரு. நீங்க தலைகீழ இல்ல, லைட்டா குச்சாலே போதும், தலை இல்லாம போயிடும். ஹைட்டு நம்ம கூட வந்து தம்பி பாருங்க. ஒரு ஏன் கண்ணாடி போட்டுருக்காருன்னா ஹைட்டு வந்து கீழே பார்த்தா கொஞ்சம் பயந்துக்கு வரான். ஸோ அதனால கண்ணாடி போட்டால் எதுவும் தெரியாது, அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இங்கே உள்ள வந்து இருக்கிற அந்த லொக்கேஷனுக்கே நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்கலாம். இங்கே பாருங்க ஃபுல்லு ஃபாரஸ்ட் தான். நல்லா அடர்ந்த மரம். காத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக வருது. நல்லா ஜில்லா இருக்கு. உண்மையாலுமே இந்த பிளேஸ்ல கொஞ்ச நேரம் இருந்தாலே அந்த சுவாசிக்கிற நல்ல காத்துக்கு வந்து பலன் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ட்ரீ டாப் முடிஞ்சுது. இந்த ட்ரீ டாப்லேருந்து அப்படியே இறங்கி கீழே நடக்க ஆரம்பிச்சாச்சு. போகும்போது சைட்லலாம் இந்த மாதிரி பெஞ்சு, சில இடத்த ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா டேபிள் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததா ஆர்ச்சரி. நம்ம வந்து ஆர்ச்சரி வந்து ட்ரை பண்ண போகிறோம். எனது 1 அதில் அடிச்சிட்டாலே பெரிய விஷயம் தான். பாருங்கள்
ரெட்டுக்கு பக்கத்தில் அடிச்சிருக்கு. அமைச்சரே இப்பொழுது பார்மையா. சேம் அதே பாயிண்ட் தான். 2 தானா? ஐயோ 3 நினச்சினே. ஓகே ஓகே. இன்னும் கீழே நம்மளோட டிக்கெட்டில் வந்து கிரிக்கெட் நெட் பிச்சும் இன்க்ளூடு தான். ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு இதில் விளையாடுவோம். கிரிக்கெட் அடுத்ததா ஃபுட்பால். பட் அதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஒரு ஆசைக்கு பேட்டும் பால் பார்த்தோன்னே பிடிக்கணும் பால் இருந்தனால ஒரு 2 பால் பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஓகே நம்ம கிளம்பலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ரஷ்ன்னு பாருங்கள். ஃபுல்லாக எல்லாம் மேலே வந்துருச்சு. நம்ம டிரைவர் வந்து ரெடியாக இருக்கார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம பிளேஸுங்க. அவங்க கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்க்குன்னு சொல்லலாம். மெயினாக என்னென்னா இங்கே இருக்கிற கிளைமேட் வேறு லெவல் கிளைமேட். வரும்போதெல்லாம் வெயில் அடிச்சுது. ஆனால் இங்கே உள்ள வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். இங்கே பைக் அலோடு இல்லைனாங்க. ஆனால் வந்துட்டு இருக்காங்க. எப்படி வராங்கன்னு தெரியல. இங்கே ஒரு ரெசார்ட் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள். இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 900 கண்டியில் வந்து மேலந்தேரியில் வந்து 18 ரெசார்ட் இருக்கும். ஸோ அதில் இது ஒரு ரெசார்ட். ஸோ இங்கே நிறைய இருக்குது. நான் வேணா அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் இங்கே பாருங்கள் ரோடு எப்படி கீழே இருந்ததுன்னு. இதுதான் இந்த கீழே இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜ். இது ஒரு எக்கோ பாயிண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மேலே போகும்போது வந்து நமக்கு டோட்டலாகவே ஒரு 5 தான் இருந்துச்சு கிளாஸ் பிரிட்ஜில் சேர்த்து. பட் நாங்கள் ஹைட்டாக மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் வரும்போது உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே போய்க்கலாம். ஆனால் நீங்கள் இது ரெண்டுமே பார்க்கறனால பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டும் பார்க்கணும்னா ஜீப்புக்கு வந்து ஒரு 500 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அப்புறம் ரெண்டுக்குமே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நம்ம கொடுக்கணும். 900 கண்டி போயிட்டு நம்ம எங்கே ஜீப் ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே வந்தாச்சு. டைம் வந்து 3 ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுத்த பிளேஸுக்கு போக ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து எடக்கல் கேவ், சொச்சிபுரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சொச்சிபுரா வாட்டர் ஃபால்ஸ் போக வேண்டாம், எடக்கல் கேவ் மட்டும் போயிட்டு வரலாம். ஏன்னா ஒரு 5குள்ளேயாவது நம்ம ரெசார்ட் போகணும். ஸோ அதனால் எடக்கல் கேவுக்கு இங்கேருந்து போகிறக்கே 1 hour ஆகும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ரெசார்ட்டுக்கு வந்து போயிடலாம். நாங்கள் எடக்கல் கேவ் போகிறக்காக கிளம்பியாச்சு. 900 கண்டிக்கு பாய் பாய். இந்த வழியாக தான் நம்ம மேலே போயிட்டு வந்தோம். வீக்கெண்டுங்கிறனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி பாருங்கள், நல்ல ரஷ்ஷாக இருக்குது. ரொம்ப ஒரு ஒஸ்டான சிச்சுவேஷன். எடக்கல் கேவ் வந்து 1:30க்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா ஒரு லிமிட் இருக்குமா, லிமிட்டுக்குள்ளே இருக்கிற பர்சன் வந்த உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து உள்ளே போகணும். மண்டே வந்து ஹாலிடே, ரிபப்ளிக் டே ஹாலிடே, மே டே, இண்டிபெண்டன்ஸ் டே, காந்தி ஜெயந்தி, திருவோணம், இதெல்லாம் வந்து ஹாலிடே. மார்னிங் 9 to ஈவினிங் 4 வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டைம் இங்கே 4 ஆயிடுச்சு. இனிமேல் எந்த பிளேஸும் போய் பார்க்க முடியாது. மார்னிங்கே கிளம்புனா நம்ம நீட்டாக 4 பிளேஸ் நல்லா வந்து பார்த்துடலாம். நீங்கள் வரும்போது உங்களுக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து எதுவும் இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துட்டு போயிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆயிடுச்சு. ஒரு டீ பிரேக்காக நிறுத்தினோம். நிறுத்தின இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து பீஃப் வந்து விதவிதமாக வச்சுருந்தாங்க. பீஃப் ஓட்டி, லிவரு, பீஃப் கறி, கிரேவி, இது வந்து சிக்கன், இது வந்து பீஃப் ஃப்ரை வித் கப்பா. கப்பானா நம்ம மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதோடு சேர்த்து சாப்பிடுவோம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று சொல்லியிருக்கிறோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து போட்டி, அந்த கப்பாவும் அதுவும் வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாம் வந்தாச்சு. பீஃப் கப்பா போட்டி, பீஃப் கப்பா லிவரு, இது வந்து பீஃப் ஃப்ரை. இது மாதிரி வெளியில் வந்துட்டு ஃபுட்டு ரிவ்யூவும் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலி எடக்கல் கேவ் இல்லாதனால தான் நாங்கள் இது வந்து பண்ண வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து இது மிஸ் பண்ணியிருப்போம். ஓகே, டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். டேஸ்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு. சாப்பிட்டாச்சு. ஒவ்வொரு பிளேட்டும் பார்த்தீங்கன்னா 150, 130, 120 அந்த மாதிரி வந்துச்சு. டோட்டலாக 4 பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 550 ஆச்சு. டேஸ்ட் எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. உண்மையிலுமே நல்லா இருக்குது. உடம்புக்கு ஏதாவது பண்ணுமாங்கிறது இன்றைக்கி தெரியல, நாளைக்கு தான் தெரியும். இந்த ஹோட்டலோட பேர் நான் சொல்கிறேன் பாருங்கள், சகார்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபோன் நம்பரோடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே எடக்கல் கேவ் வந்தீங்கன்னா நீங்களும் எங்களை மாதிரி ட்ரை பண்ணுறேன்னா இந்த மாதிரி வெரைட்டியான ஐட்டம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். பார்க்கலாம். பாய் பாய். ஓகே அண்ணா சேலம் தான். நம்ம வந்து வீடியோ எடுத்துன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கப்பாவை சேர்த்து போட்டு தருவார். ஓகே போகலாமா? வண்டி ரெடியாக இருக்குது.
A few moments later. ஒரு வழியாக சுற்றி பார்த்துட்டு ரெசார்ட் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம வந்து 2 nights இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி சைட் சீயிங் எல்லாமே பார்த்துட்டோம். பார்ட் 1 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 வரையும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கிளம்புனதே 10:30 மணி அப்படிங்கிறனால எங்களால் எதுவுமே அவ்வளோவா பார்க்க முடியல. 2 பார்த்துட்டோம். எடைக்கல் கேவ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வயநாடு வரணும் அப்படின்னா நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். கேர்மை ட்ராவல் அப்படிங்கிற ட்ராவல் கம்பெனி மூலிமா நம்ம வந்து புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ரேட்டில். ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு வயநாடு பேக்கேஜ் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன். அடுத்த ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம் இதே வயநாட்டில். அங்கே போயிட்டு அந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸ்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாய்.